ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெற்றி குரல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஸ்டேட் பட்ஜெட். ஸ்டேட் பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் ஸ்டேட் பட்ஜெட். ஆனால் இந்த பட்ஜெட்டுங்கிற வார்த்தை நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக்கில் எந்த இடத்துலையுமே கிடையாது, எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அப்போனா எப்படி இந்த பட்ஜெட் செஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா தமிழில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டாபிக் இந்த ஸ்டேட் பட்ஜெட்டில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 202 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லுது. ஒரு மாநில அரசு அதோட ஆண்டு வருவாய் செலவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பில்லு தான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார். அவர் சட்டமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணிடுவார். இவர் ப்ரெசென்ட் பண்ணி முடிக்கும்போது எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதி அப்படிங்கிறத சொல்லுவார். அதை பற்றின ஒரு விவாதம் தான் மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். இப்போ பட்ஜெட்டுக்கு அடுத்தது டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணும், அதுக்கான கோரிக்கையை அந்த துறைக்கான அமைச்சர் வைப்பார். அதை வந்து ஒப்புதல் கொடுத்து அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஒதுக்கீட்டு சட்டம். என்ன தான் பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்கிட்டாலும் அதை செலவு பண்ணக்கூடிய அதிகாரம் டைரெக்டாக எல்லாருக்கும் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா நம்மளோட மாநில நிதியில் இருந்து அந்த நிதியை வாங்கி செலவு பண்ணணும். அதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணணும். அதுதான் அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒதுக்கீட்டு சட்டம். சட்டமன்றம் ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் அந்த நிதியை பயன்படுத்த முடியும். இது மூணும் இப்போ நம்ம பார்த்தது ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பட்ஜெட் நடக்குது, துறைக்கு ஒப்புதல் தராங்க, அதை இன்னொரு பில்லை பாஸ் பண்ணி நம்ம காசை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஒரு துறைக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க, அது 6 மாதத்தில் செலவாயிடுது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த 6 மாதம் சும்மா விட்ட முடியாது. அந்த சமயத்தில் சப்ளிமெண்ட்ரி பில் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணிக்குவாங்க. சப்ளிமெண்ட்ரி பில், அடிஷ்னல் பில், எக்ஸஸ் கிராண்ட்ஸ், இது எல்லாமே கூடுதலாக செலவு பண்ண போகிற அமௌண்ட்டுக்கான அந்த பட்ஜெட்டை தான் சொல்ல வராங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது ஆர்டிக்கிள் 206. சரிங்களா? அந்த ஆர்டிக்கிள் 206 வந்து இப்போ கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா? பட்ஜெட்டில் காசு ஒதுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஃபண்டு இல்லாத சமயத்தில் வாங்கக்கூடியது எல்லாமே நம்ம ஆர்டிகல் 206 பார்க்கலாம். ஓட் ஆன் அக்கௌண்ட்டு, ஓட் ஆன் கிரெடிட்டு, எக்ஸப்ஷனல் கிராண்ட்டு, இது எல்லாமே நம்ம பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டு பத்தலை அப்படிங்கிறப்ப தற்காலிகமாக நிதியை ஒதுக்கி வாங்குறதுக்காக மட்டும்தான். அண்ட் ஃபைனலி ஆர்டிகல் 207, இது வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். நிதியை வந்து மசோதாவை எப்படி அறிமுகப்படுத்தணும், எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட டீட்டெயில்டு வீடியோவை நான் டேக் பண்ணுறேன், தேவைங்கிறவங்க போய் பார்த்துக்குங்க.